guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will see exercise 14.2 fifth question. The following table gives a distribution of the lifetime of 400 neon lamps. So, கொடுத்திருக்க data வந்து என்னன்னா neon lamp வந்து ஓட lifetime வந்து 400 lamps மொத்தம் இருக்கு. So, அதுக்கு டோட்டலா வந்து எவ்வளவு வந்து lifetime இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So, we have to find is the median lifetime of a lamp. So, we have to find median of the lifetime of the lamp, of the neon lamp. This is my given data. So, இது வந்து given data according to question. So, lifetime வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க and frequency கொடுத்திருக்காங்க, number of lamps or time இதுவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. So, வந்து நமக்கு median find பண்ண சொன்னதுனால first நம்ம cumulative frequency find பண்ணோம். So, 14 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். Next 14 plus 56 70, 70 plus 60 130, 130 plus 86 216. So, இந்த மாதிரி நான் வந்து cumulative frequency find பண்றேன். So, ஃபைனலாக வந்து 400 கிடைக்குது என்னோட வேல்யூ. ஸோ n is equal to 400னா அப்போது n by 2 வந்து எனக்கு என்ன இருக்கும்னா 200ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிரேட்டர் நம்பர்னு பார்த்தா எனக்கு 86. ஸோ 86 வந்து 3000 to 3500 லிமிட்டில் இருக்குது. ஸோ எல் வந்து எனக்கு 3000 அண்ட் 86 will be my f வேல்யூ அண்ட் அது க்ராஸாக இருக்கிறது வந்து எனக்கு 130. ஸோ 130 will be my cf. ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். எல் வந்து 3000 ப்ளஸ் n by 2 வந்து 200 மைனஸ் cf வந்து எனக்கு 130 டிவைடட் பை f வந்து 86 இன்டூ h வந்து 500 பிகாஸ் 4500 to 5000 டிஃப்ரென்ஸ் வந்து 500 இருக்குது அண்ட் 4000 to 3500 சப்ராக்ட் பண்ணும்போது 500. ஸோ எனக்கு ஈச்சுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 500 தான் இருக்குது. ஸோ ஹெச் வேல்யூ வந்து எனக்கு 500. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு கடைசியாக மீடியன் கிடைக்கிற வேல்யூ வந்து 3406.98. ஸோ the median lifetime of the lamp வந்து neon lamp வந்து எனக்கு 3406.98. So next is sixth question. 100 surnames are randomly picked from a local telephone directory and the frequency distribution of the number of letters in the alphabets, English alphabets in the surnames was obtained as follows. So என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு டெலிஃபோன் டைரக்டரியிலேருந்து 100 சர்நேம்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரேண்டமாக கால் பண்ண லோக்கல் டெலிஃபோனில் இருக்க எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து 100 சர்நேம் எடுக்கிறாங்க. அந்த சர்நேம் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இந்த சர்நேம். ஸோ சர்நேமில் இருக்க எவ்வளோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இருக்குது அதெல்லாமே எடுத்து ஒரு டேட்டாவாக போடுறாங்க. ஸோ டேட்டாவை போடுறதுக்கப்புறம் டிட்டர்மைன் த மீடியன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த சர்நேம். ஸோ சர்நேம்ஸில் வந்து எவ்வளோ மீடியன் லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த சர்நேம் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் டு ஃபைண்ட் த மீன் நம்பர் இந்த சர்நேம்ஸ், ஆல்சோ ஃபைண்ட் த மாடல் சைஸ். ஸோ நம்ம வந்து மீனும் வேணும், மோடும் வேணும் அண்ட் மீடியனும் வேணும். ஸோ மூணுமே வந்து டேட்டாவில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மூணுமே ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியனுக்கு வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவை, மோடுக்கு வந்து நம்ம கிவன் டேட்டா மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து மீன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக கிளாஸ் மார்க் xi minus a ui and fi ui நமக்கு தேவை டு ஃபைண்ட் த மீடியன் இன் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மீடியன் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ மீடியன்ற பார்த்தப்போ நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுக்கணும். ஸோ இப்போ எல் வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா கிரேட்டர் நம்பர் வந்து இதில் ஃப்ரீக்வன்சியில் வந்து என்னென்னா 40. ஸோ 40க்கு நேராக இருக்கிறது 7 to 10 இன்டர்வல். ஸோ 7 will be my n வேல்யூ அண்ட் கொடுத்துருக்கிற சம்மேஷன் ஆஃப் fi வந்து 100, அதாவது n is equal to 100. ஸோ n divided by 2 will be 50. ஸோ n by 2 வந்து 50 இருக்கும் அண்ட் cf வந்து எப்படி இருக்குன்னா 40க்கு ஆப்போசிட்டாக எந்த நம்பர் இருக்கோ அதான் cf. ஸோ 36 will be my cf. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ எல் வந்து எனக்கு 7 ப்ளஸ் n by 2 வந்து 50 மைனஸ் cf 36 டிவைடட் பை f வந்து 40 பிகாஸ் அதுக்கு நேராக இருக்கிறது வந்து 40 ஃப்ரீக்வன்சியில். ஸோ 40 இன்டூ 3 ஹெச் வந்து என் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற கேப் வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ ஹெச் will be 3 அண்ட் சால்வ் பண்ணும்போது கடைசியாக எனக்கு கிடைக்கிற மீடியன் வேல்யூ வந்து 8.05. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மீன் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ மீன்ன்றப்போ நம்பர் ஆஃப் சர்நேம், திஸ் இஸ் மை எஃப். ஸோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறேன் பிகாஸ் நமக்கு வந்து இன்டர்வெல்லாக தான் இருக்குது, நம்பராக இல்லை. இன்டர்வெல்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ 1 to 4னா இப்போ 1 + 4 டிவைடட் பை 2 which is equal to 5 டிவைடட் பை, ஸோ 2.5. நெக்ஸ்ட் வந்து 4 + 7 டிவைடட் பை 2 அதுக்கு 5.5. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணும் போதே கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணி எழுது. நெக்ஸ்ட் வந்து xi minus a. ஸோ எனக்கு கிடச்சிருக்க xi minus a, a வந்து மிடில் வேல்யூ, அதாவது மிட் டேர்ம். ஸோ வந்து இதுவும் போயிடும், நெக்ஸ்ட் இதுவும் போயிடும். நெக்ஸ்ட் வந்து 8.5 11.5 இருக்கும். ஸோ 11.5 எடுக்குது பிகாஸ் a is assumed mean, மிடில் டேர்ம் a. ஸோ 11.5 is my assumed mean. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு xi minus a னா ஃபஸ்ட்டு எனக்கு 2.5 minus 11.5, ஸோ -9. நெக்ஸ்ட்டு 5.5 minus 11.5 minus 6, 8.5 minus 11.5 minus 3. இது நம்ம தொடர்ந்து எல்லா எக்ஸசைஸ்லையும் பார்த்துட்டு வரோம். ஸோ ஐ ஹோப் தட் யூ guys will understand quickly. ஸோ நெக்ஸ்ட் வந்து ui. ஸோ யூஐங்கிறப்போ கிடைச்ச xi minus a வேல்யூலேருந்து ஹெச்ஆல் டிவைட் பண்ணும். ஹெச் வந்து 3. ஸோ -9 டிவைட் பை 3 வந்து எனக்கு -3. ஸோ இந்த மாதிரி நான் ui வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் fi ui வந்து ui இன்ட்டு
FI. So 6 into minus 3 minus 18, 30 into minus 2 வந்து minus 60. So இந்த மாதிரி FIU வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் FIU கால்குலேட் பண்ணும்போது எனக்கு வந்து minus 106 கிடைக்குது. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். மீன் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 11.5 ப்ளஸ் ஹெச் வேல்யூ வந்து 3, சம்மேஷன் ஆஃப் FIU வந்து minus 106, சம்மேஷன் ஆஃப் FI வந்து எனக்கு 100. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து மீன் இஸ் ஈக்குவல் டு 8.32. ஸோ இப்போ வந்து மோட் ஃபைண்ட் பண்ணுறேன். மோடுக்கு வந்து நமக்கு எல் தேவை. ஸோ எல் ஃபைண்ட் பண்ணுறோட 7. நெக்ஸ்ட்டு வந்து F1. ஸோ வந்து இதுக்கு நேராக இருக்க ஃப்ரீக்வன்சி 40. ஸோ திஸ் இஸ் மை வில் பி மை F1. அதுக்கு மேலே இருக்கிறது திஸ் வில் பி மை F0. அது கீழே இருக்கிறது திஸ் வில் பி மை F2. ஸோ 16 வந்து எனக்கு F2, 40 வந்து F1 அண்ட் 30 வந்து F0, ஹெச் வந்து எனக்கு 3. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இப்போ நான் மோட் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ எல் வேல்யூ வந்து 7, F1 வந்து 40, F0 வந்து 30 divided by 2 into F1 2 into 40 minus 30 minus 16 into 3. சால்வ் பண்ணும்போது 7 plus 30 divided by 80 minus 46 கிடைக்கும். அண்ட் மோட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது 7.88 கிடைக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷின் பிரகாரம் மோட், மீடியன், மீன் மூணுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். So next 7th question, the distribution below gives the weights of 30 students of a class. Find the median weight of the students. So ஒரு கிளாஸில் இருக்க 30 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எடுக்கிறாங்க. வெயிட் எடுத்து நமக்கு டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து we have to find the median of the weight. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்து மீடியன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டேன். வெயிட் அந்த கேஜியில் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அதையும் கொடுத்ததை எடுத்து எழுதிட்டேன். சம்மேஷன் வந்து 30 கிடைக்குது. ஸோ மீடியனால் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 2 எடுத்து அப்படியே எழுதிட்டேன். ஸோ 2 நெக்ஸ்ட் 2 + 3 5, 5 + 8 13, 13 + 6 19, 19 + 6 25, 25 + 3 28, 28 + 2 30. ஸோ வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எல் வேல்யூ இப்போ நம்ம எல்லா கொஷின்லையும் பார்த்துருப்போம். கிரேட்டர் நம்பர் எதுவோ அந்த நம்பர் எடுத்து அதுக்கான லிமிட் எடுத்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கொஷினில் வந்து ஆக்சுவலாக அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எந்த கொஷின்லேயும் அமையல. நீங்கள் வேணால் எல்லா கொஷினும் ரிஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தோம்னா 30 divided by 2 is equal to 15 கிடைக்கும். ஸோ 15 வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 15க்கு மேலே எந்த நம்பர் இருக்கோ, ஸோ நம்ம 15 மேலே பார்த்தா நெக்ஸ்ட் 19 நம்பர் தான் இருக்குது. 15 கீழே 13 இருக்குது. நீங்கள் எந்த கொஷின் ரெஃபர் பண்ணி பார்த்தாலும் நமக்கு n/2 வந்து என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை விட கிரேட்டராக இருக்கிற நம்பரை தான் நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சியை எடுப்போம். நம்ம லோவர் லிமிட் அப்பர் லிமிட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக அதை எடுப்போம். ஸோ அப்போது இங்கே 15 கிடையாது. 15 கிரேட்டர் நம்பர்னால் எனக்கு வந்து 19 தான் இருக்குது. ஸோ 19னா மை ஃப்ரீக்வன்சி வில் பி 6 அண்ட் மை லிமிட் வில் பி 55 to 60. ஸோ மை எல் வேல்யூ வில் பி 55. ஸோ நம்ம எல்லா கொஷினில் யூஸ் பண்ணலை. பிகாஸ் வந்து அந்த கொஷினில் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை வரல. பட் ஆக்சுவலாக நம்ம இந்த மெத்தட் தான் ஃபைண்ட் பண்ணோம். மற்ற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் நான் எப்போயுமே எடுக்கிற ஃப்ரீக்வன்சியும் எடுக்கிற லிமிட்டும் வந்து கிரேட்டராக தான் கிடச்சிருக்கு. நமக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து அமையல. ஸோ வந்து ஆக்சுவலாக இதான் வந்து ரைட் மெத்தட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் மற்ற கொஷினை வச்சு பார்த்தாலும் தெரியும் இது வந்து கரெக்டாக வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ n/2 வந்து 15 கிடைக்குது. ஸோ 15 கிரேட்டர் நம்பர்னால் பார்த்தா 19 தான் இருக்குது. ஸோ 19 யாராக இருக்காது 6. ஸோ மை லிமிட் வில் 55 to 60. அது லோவர் லிமிட் வந்து எனக்கு 55. ஸோ திஸ் இஸ் மை எஃப் வேல்யூ அண்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வில் பி 30. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 55 + 15 - 13 divided by 6 into 5 கிடைக்கும். ஹெச் வேல்யூ வந்து 5. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 55 + 2/6 into 5 is equal to மீடியன் வந்து எனக்கு 56.67 கிடைக்குது. ஸோ த மீடியன் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 56.67 kg. தேங்க்யூ.